இது வந்து குடமிளகாயும் ஆனியன் போட்டு ஒரு சப்பாத்திக்கு ஒரு கிரேவி பண்ண போகிறோம். இதை வந்து இது மாதிரி பீஸ் பீஸாக நறுக்கி போட்டு இதை வதக்கி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு காமிக்கிறேன். போடுறோம். பாருங்கள், செவந்து இவ்வளோ செவந்து வதங்கும் போது இது ஒரு தித்திப்பு கொடுக்கும்பா இந்த கிரேவிக்கு. அதனால் நல்லா செவக்க வதக்கிடுங்க. இப்போ தக்காளி வந்து 2 பழம் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஊற்றிடலாம். தயிர் விட போகிறோம்பா. அந்த தயிரை நம்ம இந்த மிக்ஸி ஜார்லேயே போட்டு அடிச்சுக்கலாம். இது எப்படி இவ்வளோ கட்டியாக வந்ததுன்னா, தயிரை வந்து நல்லா வடிகட்டிட்டு அந்த தண்ணியெலாம் எடுத்துகிட்டு அந்த திக்காக எடுத்து வச்சுருக்கேன். இதை பாருங்கள், இப்போ அரைச்சி வடிகட்டலாம். ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன், போதும். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். இது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் வதங்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான காரம் போட்டுடலாம். தேவையான காரம் மிளகா பொடி போடுறேன், தனி மிளகா பொடி. இது ஒரு நல்ல பெரிய ஸ்பூனில் ஒரு 2 ஸ்பூன் போடலாம். 2 இல்லை 1.5 போடலாம். தனியா பொடி ஒரு 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சம், இப்போ இவ்வளோ நேரமும் ஸ்டவ் வந்து ஃபுல் ஸ்பீடில் இருக்குப்பா. இப்போ ஒரு செகண்டு குறைக்கிறேன். இந்த பொடியெலாம் வந்து தீஞ்சிடும், அதனால் குறைச்சிட்டு இப்போ இந்த அரைச்ச தயிரை நம்ம அதில் விடலாம். கிரேவிக்கு தேவையான உப்பு போட்டுட்டேன்ப்பா. இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரியுது பாருங்கள். இதை பாருங்கள், ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ இந்த மிக்சியை கழுவி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விடலாம். அந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றலாம். பிரிஞ்சு வந்துடுச்சு பாருப்பா. அந்த தயிர் போட்டது அந்த கிரேவி அவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு கரம் மசாலா கொஞ்சம் போட்டுடலாம். இந்த வதக்கி வச்சு அந்த குடமிளகாவும் ஆனியனும் இதிலே போட்டுடலாம். கசூரி மேத்தி போட்டுடலாம். கொத்தமல்லி போட்டுடலாம். கிரேவி ஒரு 3 ஸ்பூன் கட்டி தயிரில் தான் இந்த இவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு வருது. ஆஸ் யூஷுவல் போடுற எண்ணெய் தான் ஒரு 2 ஸ்பூன் தான் விட்டேன். ஆனால் இந்த தயிரில் இருந்து வர்றது எண்ணெய் இந்த மாதிரி கிரேவிலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். நீங்களும் செய்து பாருங்கள். வாழ்க வளமுடன்.